இன்னைக்கு நம்ம மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் பீட் பாக்ஸ் சவுண்ட் லிப் ரோல்ஸ் பார்க்க போறோம். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கேஷு BBX. இன்னைக்கு நம்ம என்ன பீட் பாக்ஸ் சவுண்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு பீட் பாக்ஸ் லிப் ரோல்ஸ். இந்த சவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு ஆன்சர் வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த சவுண்ட் கற்றுக்க நம்ம ஒரு 3 சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, லிப் ரோல் சவுண்ட் எப்படி இருக்கும்? ஓகே, லிப் ரோல் சவுண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம கற்றுக்க நம்ம சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப்ஸில் நம்ம வந்து இந்த சவுண்ட் நம்ம எப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட மவுத் சைட்ஸ் ஏதாவது நீங்க எடுக்கணும். லைக் உங்களோட மவுத் சைடு எது லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு நீங்க வந்து சூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு ரைட் சைடு வந்து கன்வீனியன்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரைட் சைடு எடுத்திருக்கேன். சில பேருக்கு லெஃப்ட் சைடும் கன்வீனியன்டா இருக்கலாம். ஸோ உங்களோட மவுத் சைடை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. செகண்ட் ஸ்டெப், உங்களோட மவுத்தை பொசிஷன் பண்ணணும். பொசிஷன் இன் த சென்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் வந்து உங்களோட சைட்ஸ் நான் பிக் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ அந்த சூஸ் பண்ண சைட்ல நம்ம வந்து பொசிஷன் பண்ணணும். லைக் வந்து இப்போ எய்தர் நான் என்னோட கேஸ் எடுத்துக்கிறேன். நான் ரைட் சைடு எனக்கு கன்வீனியன்டா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ரைட் சைட்ல நான் வந்து எடுத்திருந்தேன்னா என்னோட மவுத் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஜாவை ஆப்போசிட் சைட்ல கீழே டிராப் பண்ணணும். லைக் வந்து இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும் ஃபேஸ், பட் இதுதான் கரெக்டான ஒரு பொசிஷன். இந்த மாதிரி வரும். லைக் வந்து ரைட் சைடு வந்து உங்களுக்கு நான் பண்ண போறேன்னா ஜா கொஞ்சம் இப்படி இறக்கி இந்த இடத்துல நம்ம பண்றதுக்கான ஒரு ரூமை நம்ம கிரியேட் பண்ணணும். இப்படி நம்ம ஒரு மவுத் பொசிஷன் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு கவனிச்சீங்கன்னா, இப்படி நம்ம வைக்கிறதுனால இந்த சைடு நம்ம வந்து அந்த ஒரு சவுண்ட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறையவே ஸ்பேஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஈஸியா சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பொசிஷன்ல நீங்க வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ப்ரொடியூஸ் பண்ற சைடுல வந்து லூஸா இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க வந்து டைட்டா ஹோல்ட் பண்ணிருக்கணும். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், ஸ்டெப் 3. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப்புங்க. ஏன்னா ஸ்டெப் 1 வந்து நம்ம எந்த ஸ்டெப் சூஸ் பண்றோம்ன்றத பார்த்தோம். அண்ட் ஸ்டெப் 2 வந்து நம்ம வந்து எப்படி நம்ம மவுத் பொசிஷன் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து மவுத் பொசிஷன் பண்ணியாச்சு. இப்போ சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றது மட்டும்தான் பாக்கி. அதுக்கான ஸ்டெப் நான் கீனா சொல்றேன், அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த 3rd ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா, நீங்க பொசிஷன் பண்ண அந்த ஒரு சைட்ல வந்து நம்ம லிப்ஸை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து உள் பக்கமா நம்ம வந்து ஆசிலேட் பண்ண போறோம். லைக் இந்த மாதிரி. இதுல நீங்க வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட தேவையில்லை. லைக் வந்து பிரெத் கண்ட்ரோல் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட லிப்ஸ் டிப்ல வந்து இந்த ஒரு கார்னர்ல வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்வர்டா நீங்க வந்து ஒரு ப்ரெஷரைஸ்ல நீங்க வந்து காத்து உள் பக்கமா ஆசிலேட் பண்ணணும். லைக் வந்து இந்த மாதிரி. லைக் நான் ஜிப்பர்ல சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஒரு சிமிலர் டெக்னிக் தான். இந்த மாதிரி உள்ள இழுக்கும் போது கொஞ்சம் ஆசிலேஷன் கொடுக்கணும். அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ரொம்ப லைட்டா நீங்க வந்து ஆசிலேட் பண்ண ட்ரை பண்ணாலே போதும். ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப உள்ள இது பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைட்டா சிம்பிளான ஒரு ஆசிலேஷன் தான் வேணும். ஸோ உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டஃப் உங்களுக்கு வந்து வரும். அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிதான் வரும். சிம்பிள். நான் உங்களுக்கு ஜிப்பர் டுட்டோரியல் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுல எப்படி சொல்லியிருப்பேன்னா, எதர் சைட்ல வந்து டைட்டா நீங்க வந்து உள்ள ஒரு ஃபிக்ஷன் மாதிரி ஒரு இழுக்க சொல்லியிருப்பேன் இன்வர்டா. இதுல வந்து டைட்டா தேவையில்லை, அதே மாதிரி லூஸா தான். ஒரு சைட்ல நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு சைட்ல நம்ம லூஸா வந்து ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன் கைண்ட் ஆஃப் வந்து நம்ம வந்து ஆசிலேட் பண்றோம். ஆசிலேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஒரு எஃபெக்டிவான 3 ஸ்டெப்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு எப்படி லிப் ரோல்ஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸையும் அட் அ டைம்ல நீங்க வந்து ஃபார்ம் பண்ணி இந்த சவுண்ட் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா இந்த சவுண்ட் உங்களால ஒரு நாள் மாஸ்டர் பண்ண முடியும். ஓகே, நார்மலா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு கொஸ்டின் தான், இந்த சவுண்ட் கத்துக்க எவ்வளவு நாள் ஆகும் ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இந்த சவுண்ட் கத்துக்க கண்டிப்பா ஹார்ட்லி ஒரு 1 month மேல ஆக சான்சஸ் இருக்கு. எனக்குலாம் இந்த சவுண்ட் கத்துக்க மேக்ஸிமம் ஒரு 1 to 2 months மேலே ஆச்சு. ஸோ நீங்க கரெக்டான ஒரு ப்ராக்டிஸ், கரெக்டா டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு சவுண்ட் வரும். இந்த மாதிரி ஒரு பெக்குலியரான ஒரு சவுண்ட் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு 1 to 2 months கண்டிப்பா ஆகும். இன்கேஸ் யாருக்காவது ப்ராக்டிஸ் பண்ற ஸ்டார்டிங்ல இந்த சவுண்ட் டோட்டலா உங்களுக்கு வரல, சம்திங் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அதுக்கான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனக்குமே ஸ்டார்டிங் வந்து டோட்டலா எனக்கு வரல, இந்த சவுண்ட் வரவே வராதுன்னு நினைச்சேன். பட் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு ஒரு 2 months மேலே இந்த சவுண்ட் எனக்கு ஓரளவுக்கு நான் மாஸ்டர் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்களும் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் டஃப்பான சவுண்ட் தான், எனக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும்.
அதுக்காக நீங்க அதுக்கான ஒரு எஃபர்ட்டை நீங்க போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த சவுண்ட் கத்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுண்டோட நம்ம வந்து அட்வான்ஸ் பீட் பாக்ஸ் டியூட்டோரியல் சவுண்ட்ஸ் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கான ஒரு பிளேலிஸ்ட்ல நான் இந்த பீட் பாக்ஸ் டியூட்டோரியலோட நான் ஆரம்பிக்க போறேன். இதுக்கு முன்னாடி நான் பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட் பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க போய் பார்க்கணும், இல்லை நீங்க வந்து இப்பதான் ஸ்டார்டிங்ல இருக்கீங்க, கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் நான் எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது queries இருக்கு இல்ல சஜஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் டிராப் பண்ணுங்க. உங்களுடைய எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ண ரெடியாவே இருக்கு. தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு நான் பண்ற கண்டென்ட் மியூசிக்ஸ் அண்ட் பீட் பாக்ஸ் இல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி நோட்டிஃபை ஆயிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த ஆர்ட் ஃபார்மை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. We'll see you guys with another interesting videos. Until next time, this is Keshav BBX signing off. Peace out. Stay safe guys.